ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாருக்கும் வணக்கங்க. இங்கே பார்த்துட்ருக்கீங்க பார்த்தீங்களா, இது ட்ராகன் ஃப்ரூட். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃப்ரூட் பிளான்ட்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். இது பாருங்கள், இது வந்து ஸ்ட்ராபெரி கோவாங்க. இது வந்து காம்பவுண்டுக்குள்ளே வச்சுருக்கேன், வீட்டுக்குள்ளே. ஸோ ட்ராகன் ஃப்ரூட் இடம் இல்லைன்னு சொல்லிட்டு வெளியே வச்சுருக்கேங்க. இதில் பாருங்கள், பிஞ்சு விட்டுருக்கு பார்த்தீங்களா. எதனால் தெரியுங்களா, நான் பிளான்ட் ஃபுட் கொடுத்தேன் இல்லைங்களா, அதனால் நல்லா பூவெல்லாம் வந்தது. இது ட்ராகன் ஃப்ரூட் பெருசாக வளர்ந்துருக்கு, பட் இன்னும் ஃப்ரூட்ஸ் எதுவும் இல்லைங்க. பார்க்கணும். ஆச்சு, ஆல்ரெடி 3 இயர்ஸ் ஆச்சு இது நான் வாங்கி. இந்த வருஷம் ஏதாவது வருதா பார்க்கணும். இந்த ட்ராகன் ஃப்ரூட் வந்து ஒயிட்டா, பிக்கா, ரெட்டா என்னன்னு தெரியலைங்க. இது பாருங்கள், இது ஸ்ட்ராபெரி கோவா. இது பெரிய பாட்டுக்குள்ளே வச்சுருக்கேன். இது நல்லா வளர்ந்துருக்கு. ஸோ இப்போ தான் பிஞ்சுகள் வந்திருக்கு, பார்க்கணும். இதுக்கெல்லாம் பாவங்க சரியாக சன்லைட் படுறதில்ல. ஸோ அதனால் அதை இன்னொன்று என்னென்னா கொஞ்சம் கன்ஜஸ்டடாக வேறு இருக்குது. ஸோ அதனால் சரியாக வளர முடியல. நீங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்துட்டு இருக்கிறது வந்து இது ஒரு மேங்கோங்க, அல்ஃபோன்ஸோ மேங்கோ. 2 பிளான்ட் இருக்குது ஒரே பாட்டில். ஒன்று அல்ஃபோன்ஸோ, இன்னொன்று வந்து பங்கனப்பள்ளி. இது ஆக்சுவலி நாங்கள் வந்து இது கூட ஒரு 5 இயர்ஸ் ஆச்சுங்க. இது நாங்கள் சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி அந்த சீடை நான் போட்டேன், அதுலேருந்து வளர்ந்தது. இது நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சப்போட்டா வந்து இது கூட 3 இயர்ஸ் ஆச்சு வாங்கி. எல்லாமே பாருங்கள், சரியான சன்லைட் இல்லை அதுக்கு, அதனால் அது அப்படியே இருக்குது. இல்லைன்னா இந்நேரத்துக்கு கிரவுண்டில் வச்சுருந்தா எப்படி வளர்ந்துருக்கணும் தெரியுங்களா. அட்லீஸ்ட் இப்போ நான் கொஞ்சம் அந்த பிளான்ட் ஃபுட் கொடுக்கறதுனால இது பாருங்கள், இப்போ கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் வந்திருக்கு. இந்த சப்போட்டாவில் கொஞ்சம் ஃப்ளவர்ஸ், ஒரு 3 ஃப்ளவர்ஸ் என்னவோ விட்டு இருக்குது. பாருங்கள், தெரியுதுங்களா? பார்க்கலாம் அது நிற்கிதா இல்லை விழுந்துதா. நிறைய தடவை ஃப்ளவர்ஸ் வந்து உதிர்ந்து போச்சு. ஸோ இந்த தடவை பார்க்கணும். இது வந்துங்க ட்ராகன் ஃப்ரூட் பிங்க்கு. இது நான் பிங்க்கில் ரெட்டு. அது நான் அன்பாக்சிங் வீடியோ பண்ணியிருந்தேன் இல்லைங்களா, பிளான்ஸ் ஹப்பில் வாங்கினேன் அப்படின்ட்டு. ட்ராகன் ஃப்ரூட் இதுங்க அவகேடோ கூட பாருங்கள் எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு. நிறைய துளிர் விட்டுருக்கு பார்த்தீங்களா. இது அந்த பிளான்ட் ஃபுட்டு கொடுத்ததுனால இந்த வளர்ச்சி இப்போ வந்துட்டுருக்கு. இது ஆக்சுவலிங்க அந்த சைடு விழுந்து மாடு வந்து மேய்ஞ்சி எல்லாம் சாப்பிட்டுடுச்சிங்க. பாருங்கள், உடச்சிடுச்சு, பிளான்ட்டே உடச்சிடுச்சு. அவ்வளோ பெருசாக வந்துருந்தது. ஸோ இவ்வளோ தான் இருக்குது இப்போதைக்கு. ஸோ இன்னும் துளிர் விட்டுட்ருக்கு, பார்க்கணும். இது கூட சீடில் வளர்ந்ததுங்க. எங்கள் கோசிஸ்டர் வீட்டில் சாப்பிட்டுட்டு சீடு போட்டு வளர்ந்தது. இது வந்துங்க இது மல்பெரி. இதுலேயும் எந்த ஃப்ரூட்ஸும் இன்னும் வரலைங்க, பார்க்கணும் ஏதாவது வருதான்னு. ஒரு தடவை வந்து ஃப்ளவர்ஸ் எல்லாம் உதிர்ந்து போச்சுங்க. அதுக்கும் சரியான ஒரு பிளேஸ் கிடையாதுங்க. சரியாக அது ஃப்ரீயாக வளர முடியல. ஸோ கன்ஜஸ்டடாக இருக்கிறதுனால அது கூட சரியாக வளர மாட்டேங்குது. நெக்ஸ்ட்டு பார்க்கலாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்துங்க ரோஸ் ஆப்பிள், பன்னீர் காயின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ரோஸ் ஆப்பிள். இது நான் வெளியே வச்சுருந்தேங்க. மாடு மேய்ஞ்சி எல்லாம் மொட்டை அடிச்சிச்சு. இப்போ திருப்பி அதனால் உள்ளே கொண்டு வந்து வச்சேன். இப்போ திருப்பியும் துளிர் விட்டுருக்கு. வெளியே வச்சா மாடு பிழைக்க விட மாட்டேங்குது, வர விட மாட்டேங்குது, செடிகளெல்லாம் சாப்பிட்டு போயிடுது. இது நெக்ஸ்ட்டு உங்களுக்கு தெரியும், இது வந்து ஸ்டார் ஃப்ரூட் வேறு, ஸ்டார் ஆப்பிள் வேறு. இது ஸ்டார் ஃப்ரூட். இதில் ஒரு தடவை ஃப்ரூட் கூட வந்தது. உங்களுக்கு நான் ஷார்ட் வீடியோ பண்ணியிருந்தேன், உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். நான் பாட்டு மாற்றிருக்கேன், அதை பெரிய பாட்டில் வச்சேன் அதுக்கப்புறமா. ஓகேங்க. நெக்ஸ்ட்டு வந்து வந்து இங்கே வந்து இது வந்து ஒரு லோக்வாட்டுங்க. இது லோக்வாட் ஜாப்பனீஸ் ஃப்ரூட். இது கூடங்க நான் வெளியே வச்சுருந்தேன்னா மாடு ஃபுல்லாக மேய்ஞ்சி எல்லாத்தையும் தின்னுடுச்சு. நல்லா வந்துட்டு இருந்தது. வெளியே வச்சா நல்லா வருது, ஏன்னா அதுக்கு நல்ல காற்று கிடைக்குது, ஏர் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும், அது ஸ்பேஸ் நல்லாயிருக்கும், நல்லா வருது. ஆனால் மாடு வரவிட மாட்டேங்குது. இது வந்து பீச்சுங்க. உங்களுக்கு தெரியும், இது நான் வாங்கும்போது நல்லா இருந்தது. லீஃப் எல்லாம் உதிர்ந்து போச்சுங்க. இப்போ பாருங்கள், துளிர் விட்டு இருக்குது. மறுபடியும் பாருங்கள், துளிர் விட்டு இருக்குது. பார்க்கணும் எப்படி வருதுன்னு. அதுக்கும் எல்லாத்துக்குமே பிளேஸ் வேணும் இல்லைங்களா, சந்தோஷமாக வளர்கிறதுக்கு. ஏதோ ஒரு பாட்டில் நான் அதுலேயும் ஒரு பாட்டில் 2 பிளான்ட் வச்சுருக்கேன். இன்னொன்று வந்து ஜபூட்டிகாபா, சேம் பாட்டில். நெக்ஸ்ட்டு இது வந்துங்க ஆப்பிள். இது வந்து காஷ்மீர் ஆப்பிள்.
உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் நான் வீடியோ பண்ணியிருந்தேன், ஒரு நர்சரி ஹாலுன்னு. இது வந்து சந்தன மரம், சாண்டல்வுட். இப்போ வாங்க மாடி மேலே போகலாம், என்ன இருக்குதுன்னு போய் பார்க்கலாம் வாங்க, எப்படி இருக்குன்ட்டு. நான் கீழே வச்சுருந்த மேங்கோ பிளான்ட் பாருங்கள், மேலே வச்சாச்சு, டெரஸ் மேலே மேங்கோ. இது நிறைய ஃப்ளவர்ஸ் வந்துருந்ததுங்க மேங்கோவில். அது என்ன தெரியல, எல்லாம் காஞ்சி போச்சு. நெக்ஸ்ட்டு பார்க்குறீங்க இல்லைங்களா, இது மக்கடேமியாஸ் பார்த்திங்களா எவ்வளோ நல்லா வளர்ந்துருக்கு, ரொம்ப பெருசாக வளர்ந்துருச்சிங்க. பட் நேற்றுக்கு அதை கிரவுண்டில் வச்சுருந்தோன்னு வச்சுக்கோங்க, இன்னும் நல்லா வளர்ந்துருக்கும். அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து எக் ஃப்ரூட். இது கூடங்க, இது சுமார் ஒரு 5 இயர்ஸ் மேலே ஆச்சு. இது கீழே வந்து ரோட் சைடில் வச்சுருக்கேங்க. இது தெரியும் உங்களுக்கு, பார்படோஸ் செரி. இது நான் ஷார்ட் வீடியோ பண்ணியிருந்தேன் இல்லைங்களா, இது பார்படோஸ் செரி. இது ஒன்றும் அவ்வளோ டேஸ்ட் இருக்காது ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றது, சும்மா ஷோ ஆகுது அவ்வளோதான். இது நந்திவட்டம். இது வந்துங்க பெரஸ்கியா பிளேயோ அப்படிங்கிற ஒரு பிளான்ட். இது ஃப்ளவர் வந்ததுக்கப்புறம் நான் ஒரு ஷார்ட் வீடியோ பண்ணுறேன் உங்களுக்கு ஃப்ளவரோட, அவ்வளோதாங்க. நான் அந்த பெரஸ்கியா பிளேயோ வந்து லாஸ்ட் டைம் வீடியோ பண்ணியிருந்தேன். அது வந்து அக்கௌண்ட்டு டெர்மினேட் ஆகி போச்சு இல்லைங்களா, அந்த வீடியோவில் இருந்தது. இது வந்துங்க ஜங்கிள் ஜிலேபின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, இது வந்துங்க நாங்கள் திருச்செந்தூர் போயிட்டு டூட்டுக்குரின்லேருந்து மதுரை போகிற ஹைவேயில் வந்து ஒரு லேடி விற்றுட்ருந்தாங்க இந்த ஜங்கிள் ஜிலேபி. ஸோ அப்போ சாப்பிட்டு அந்த சீட்ஸை கொண்டு வந்து போட்டதில் வந்தது. அது பக்கத்தில் ஒரு பாட்டில் ராஸ்பெரிங்க, அதுவும் சீடில் தான் வந்தது. நான் சொன்னேன் இல்லைங்க, மாமரத்தில் நிறைய ஃப்ளவர்ஸ் வந்துருந்ததுன்னு. பாருங்க, நிறைய ஃப்ளவர்ஸ் வந்துருந்தது. பிஞ்செல்லாம் கூட நிறைய அப்படியே வந்திருந்தது. அது என்ன தெரியல, எல்லாமே காஞ்சி போச்சு, ட்ரை ஆகி போச்சு, கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகி போச்சு. காரணம் என்னென்னா, என் சன்னு சரியாக அது வாட்டரிங் பண்ணுறதில்லன்னு நினைக்கிறேன். மேபி அதான் ரீசன். கீழே வச்சுருந்தப்போ நல்லா ஹெல்த்தியாக கீழே வச்சுருந்தப்போ நான் வாட்டரிங் பண்ணிகிட்ருந்தேன் நல்லா. இப்போ மேலே வச்சதுக்கப்புறம் அதை கவனிக்கிறதில்ல யாரும். ஸோ என்னாலேயும் டெய்லி போக முடியல. இது ஆப்பிள் பிளான்ட்டுங்க. இது கூட நான் கீழே வச்சுருந்தப்போ நல்லா ஹெல்த்தியாக இருந்தது. ஆல்ரெடி ஒரு ஆப்பிள் பிளான்ட்டு செத்து போச்சு, ட்ரை ஆகி. அது தண்ணி விடாமன்னு நினைக்கிறேன். இது பாருங்கள், இது என்ன ஆகுமோ தெரியல, பார்க்கணும். மேலே வச்சுருக்கேங்க, அதுதான் ப்ராப்ளம். அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னாங்க கிரேப்ஸ் இருக்குது. அந்த கிரேப்ஸ் கூட அநியாயமாக காஞ்சி போயிருக்கு இலையெல்லாம். அது என்ன ப்ராப்ளம் தெரியல. வாட்டரிங் சரியாக பண்ணலைன்னா இப்படி தான் ஆகும். ஓகேங்க, இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye from Life with Nature. Take care. Bye. Thank you. Thanks for watching. Happy gardening.